Hello friends, welcome to our channel Arva Misa Kodva Parva. நான் பிரசாந்த் துளசி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் BMW கார் பார்ப்பீங்க. இது BMW 3 Series Grand Limousine. இதோட டெஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எனக்கு இந்த கார் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஃபியூச்சரில் இந்த கார் வேணால் கண்டிப்பாக இது வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. 3 Series Grand Limousine 320 LD. இது லாங் வீல் பேஸ் டீசல் வெர்ஷன். ஸோ இந்த காரை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு டெஸ்ட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க டேரக்டாக டெஸ்ட் ரைட் உள்ள இறங்கலாம். நல்ல ஒரு டவுன் சீட்டட் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் கூட நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் தெரியுது. நம்ம இதை டெஸ்ட் ரைட் கொண்டு போகலாம். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா BMW 3 சீரீஸில் நான் உட்காந்தாச்சு. ஸோ டேஷ்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன் தான் இது. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேவிகேஷன் டிஸ்பிளே. ஸோ மொத்தம் இந்த 3 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிறது வந்து 12.3 இன்ச் ஸ்க்ரீன். லெஃப்ட் சைடில் இருக்கிற நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 14.9 இன்ச் ஸ்க்ரீன். இப்போ இருக்க இந்த கர்வ்டு ஸ்க்ரீன் டிஸ்பிளேனால எல்லாம் கீழே இருக்க பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரீன் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே பட்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ இங்கே இருக்க கண்ட்ரோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வால்யூம் நாப், இது மட்டும் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோல் இந்த காரில் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இதோட ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோடு. இது என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ அதுக்கடுத்து பார்க்கிங் பிரேக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹை டிரைவ், ஸோ அதோட நாப் இருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன கியரில் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே இருக்க டிரைவிங் மோட்ஸ், ரிவர்ஸ் நியூட்ரல், அடுத்து டிரைவிங். ஸோ இங்கே இருக்க பார்க்கிங் பிரேக். ஸோ மொத்த கிளஸ்டர். ஸோ இது உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கப் ஹோல்டர் உள்ளே இருக்கும். இங்கே உங்கள் ஃபோன் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரை பற்றி உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ தெரியணும்னா என்னோட ஒன்னொரு வீடியோ பாருங்கள். இது வந்து மெயினாக டெஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே டிரைவிங் மோட் வந்து டிரைவிங்க்கு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கார் வந்து மூவ் ஆக போகுது. ஓகே, here we go. கார் லாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு டிரைவிங் ப்ளஷர் கண்டிப்பாக நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிரைவிங் மோட்ஸும் இருக்குது. நம்ம இப்போ டெஸ்ட் ரைட் பண்ணும்போது இருக்கிற எல்லா டிரைவிங் மோட் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து என்ன ஸ்பீடில் நம்ம போகிறோன்னு காட்டும். ரைட்டில் இருக்கிறது என்ன மோடில் இருக்குன்றது காட்டும். ஸோ BMW கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வாய்ஸ் கமாண்ட் எல்லாமே BMW வந்து நம்ம என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம், அது ரெஸ்பாண்ட் பண்ணும். நடுவில் இருக்கிறது ஹார்ன், லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா BMW கார் பொறுத்தவரைக்கும் எல்லாமே காமன். இந்த 3 சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து நல்லா லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உட்காந்து சொல்கிறேன், லென்த் சுத்தமாக தெரியல. உங்களுக்கு அந்த பானட் எப்போ முடியுதுன்றது இந்த காரில் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ நானும் வந்து ஒரு பப்ளிக் வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கார் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கு. ஆனால் ஆக்சுவல் சினாரியோவில் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது அந்த எட்ஜ் வந்து கிளியராக நமக்கு விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஈவன் தோ இட்ஸ் லென்த் கார், நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இந்த காரோட டிரைவிங் டைனாமிக்ஸை மெயின்டைன் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக வந்து ஹைவேல கொண்டு போக போகிறோம். கொண்டு போயிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம டிஃப்ரெண்ட் டிரைவிங் மோட்ஸ் எல்லாமே வந்து மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆட்டோமேட்டிக் காருன்றதுனால உங்களுக்கு அந்த டிரைவிங் ப்ளஷர் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எஃபர்ட் ரொம்ப நீங்கள் போட தேவையில்லை. காரே வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பண்ணும். BMWவில் எனக்கு ஒன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இது 3 சீரீஸ் M ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த காரில் வந்துடும். ஸோ டச், அதாவது இந்த ஸ்டியரிங் வீல் நம்ம தொடும் போதே அந்த லெதரோட டச் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் யூனிக். ஸோ ஹைவேல எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ BMW ஹைவேல ஒரு தனி ப்ளஷர் கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு பிடிச்சதே இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவிங் மோட்ஸை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்போர்ட் மோட் நான் போட போகிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் அவ்வளோதான், ஃபியரி ரேட்டு மாறிடுச்சு. ஸோ பிக்கப் பாருங்கள், ஐயோ என்னடா டக்குன்னு ஏறுது. இந்த ஆக்சலரேஷனை ப்ரெஸ் பண்ணோன்னே அப்படியே அந்த பிக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது.
ஸோ பிக்கப் வந்து இது டர்போ இன்ஜின்றதுனால இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தா ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓட்டுறது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா 320 LD, அதாவது டீசல் வேரியன்ட். இது வந்து லாங் வீல் பேஸ் வெர்ஷன், அதாவது பின்னாடி ரியர் பேசஞ்சர் கிட்ட 110 mm ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னு என்னன்னா இதுல எம் ஸ்போர்ட் டிஃபால்ட்டான பேக்கேஜா வந்துருச்சு. அதுவும் இப்போ வர மாடல் வந்து 18 inch alloy வீலோட வருது. ஸோ விச் இஸ் அ பிக் பிளஸ். அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க 3 Series வந்து ரொம்ப க்ரூஷியலா டிராவல் பண்ணும். இந்த கார் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ BMW இஸ் ஆல்வேஸ் அ BMW அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். BMW பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயம் வந்து அதோட பிரைசிங். ஸோ 3 Series வந்து ஒரு என்ட்ரி லெவல் BMW லவர்ஸ்க்கு வந்து இது பெர்ஃபெக்டான காரு. ஸோ அதனால தான் இந்த கார் என்னோட லிஸ்ட்லயும் இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 70 to 85 lakhs அந்த ரேஞ்ச்ல இருந்திருந்தா கண்டிப்பா இந்த காரை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வெளில இருந்து பார்க்கும்போது ஐயோ இந்த கார் என்ன ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் உள்ள உட்காந்தோன்னு தான் தெரியுது இதோட ரோட் பிரசன்ஸ் வந்து டோட்டலாவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு யூ டர்ன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருக்கிறதுனால பிக்கப் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஸோ மெயினாக இங்க இருக்க இமேஜ் பாருங்க, அந்த நேவிகேஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்ப் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சைட்லயும் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ன்ற பாயிண்ட் இருக்கவே இருக்காது. இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து இப்போ இருக்க எல்லா BMW கார்லயும் இது வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 Series ஐ வுட் சே தட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஒரு ஃபுல் பேக்கேஜான கார் வேணும்னா கண்டிப்பா இந்த காரை வந்து உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிளிக் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹைவேல ஓரத்துல நின்று நம்ம கார்ல இருக்க ஓனர் ஸ்பெக்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து டோர் ஹேண்டில் எடுத்து விண்டோ லோவர் பண்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2% ப்ரோக்ராமிங் இருக்கு. இது டோர் லாக் அன்லாக். ஸோ இந்த சைட் சென்டருக்கு வருவோம். ஸோ இது மெயின் ஸ்க்ரீன் நீங்க பாத்துட்டீங்க. கீழே இது வந்து ஹால்ட் லைட் இங்கே போட்டிருக்கோம். இங்கே வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது வந்து ஹீட்டிங் இது உங்களுக்கு ரெய்னி சீசனில் யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட்ன்றதுனால இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த காரோட கீயை. ஸோ 320 LD இருக்க 2 கப் ஹோல்டரு. 320 LDயில் உங்களுக்கு அந்த லம்பார் சப்போர்ட் சீட்டும் இங்கே வரும். ஸோ உங்கள் தை பெயினாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி பாருங்கள், நல்ல அந்த பியானோ பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கண்டிப்பாக இந்த BMW காரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எம் ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு எம் ஸ்போர்ட்டோட தான் இப்போ கார் வருது. ஸோ 320 LD எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ரியர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ 3 Series உண்மையிலே சொல்கிறேன், ரியர் சீட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வந்து இந்த லாங் வீல் பேஸ் வெர்ஷன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நீக்கும் இந்த முன்னாடி இருக்க டிரைவர் சீட்டுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரி இருங்க நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 5'11" இருப்பேன். ஸோ எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நான் கண்டிப்பாக எந்த ப்ரீமியம் கார்லையும் நான் பார்க்கல. ஸோ இப்போ நான் கண்டிப்பாக கார் எடுக்கிறதா இருந்தால் 3 Series would be my choice. ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் கீழே சீபின் இருக்கு. இண்டிபெண்டா 2 ரியர் பேசஞ்சரும் ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிரைவரோட காக்பிட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ BMW has done their best நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்டீரியர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லா இடத்துலையும் பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்தது வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ மேப்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ எனக்கு மேப்ஸும் வந்து ரொம்ப இந்த காரில் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ BMW இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரியர் பேசஞ்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் சொல்றேன், மெயினா எனக்கு லெக் ரூம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னா இந்த சீட் வந்து செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லலாம். 2 பேசஞ்சர் உட்காந்துனா நல்ல கம்ஃபர்டபுளா இந்த சீட் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதோட ஸ்பிளிட் வந்து பாத்தீங்கன்னா 40-20-40 அந்த மாதிரி இருக்கு. சென்டர்ல உட்கார மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பில்லர் சப்போர்ட் மாதிரி இருக்கு நடுவில். ஸோ விச் இஸ் ஸ்லைட்லி டிஸ்டர்பிங் சொல்லலாம். பட் இட் இஸ் அட்ஜஸ்டபிள். ஏன்னா சீட் செம்ம கம்ஃபர்ட். ஸோ இதுல ரியர் சீட் மட்டும் என்னன்னு பார்த்தோன்னா இன்க்ளினேஷன்லாம் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இட்ஸ் ஃபிக்ஸ்டு. பட் இந்த ஆங்கிள் வந்து செம்ம கம்ஃபர்ட்டா இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுல ஒன்னு
என்னன்னா இந்த சன் பிளைண்ட்ஸ் அது வந்து டிஃபால்ட்டா காரோட வரல. ஸோ இது மட்டும் ஒரு மைனர் பாயிண்ட்னு சொல்லலாம். அதர் தேன் தட் சன்ரூஃப் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் எங்க பத்தல இருக்கு. நான் உங்களுக்கு தெரியும் என் ஸ்போர்ட் வெர்ஷன்னா கண்டிப்பா இந்த பியானோ பிளாக் குரோம் ஃபினிஷ் இதெல்லாம் வந்து உள்ள ஒரு மிக்ஸ் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் BMW கார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா 3 சீரிஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கு டீசல் வெர்ஷன்னா 320 LD போவீங்க, இல்ல பெட்ரோல் வெர்ஷன்னா 330i, அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ லைவ் வெஹிக்கிள் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் காரு என்ன இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணோம். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன் லைவ் வெஹிக்கிள். ஏன்னா இது டாப் வேரியண்ட்டுன்றதுனால எல்லா ஃபீச்சர்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் விளையாடணுன்னா கண்டிப்பாக BMW தான் பண்ண முடியும். அப்படியே நான் மேஜிக் பிளேட்டில் காரு வழிக்கு நிற்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், உங்களுக்கு இந்த BMW 3 சீரிஸ் கிராண்ட் லிமோசின் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிரசாந்த், எனக்கு இந்த கார் எனக்கு ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து நான் உங்களுக்காக பேசி அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். கூடிய சீக்கிரம் நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ see you viewers. Bye bye.